ஹெச்ஓடிஸ் இன்னைக்கு டேவே ரொம்ப ஒஸ்டா போச்சு. இங்க சரியான மழை. சரி காலேஜ் போலான்னு சொல்லி கிளம்பி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டோம். போய் பார்த்தா எல்லா பஸ்ஸும் போயிடுச்சு. சரி இதுக்கு மேல போனா லேட் ஆயிருன்னு சொல்லிட்டு நாங்க எல்லாரும் அப்படியே வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆயிட்டோம். காலேஜ் பஸ் போயிடுச்சுன்னு சொல்லி வீட்டுக்கு போறியா? உங்கள் அப்பாவோட தான் காரில் வந்த, காரில் போய் விட்டு வந்திருக்கலாம். உங்கள் அப்பாவே நீயும் சொல்லியிருக்கலாம். பேசாமல் மண்டையோட ஒரு தட்டு தட்டி காலேஜ் போயின்னு சொல்லியிருந்தா நீ இந்த மாதிரிலாம் வீடியோ போடுவியா? கிரிஞ்சுத்தனமா இல்லையா? உங்கள் அப்பனுக்கு புத்தி இல்லையா? உனக்கு புத்தி இல்லை போல. அதனால காலையிலே சரியான மூட் ஆஃப் ஆயிடுச்சு. சரி வீட்டுக்கும் போயாச்சு. வீட்டுக்கு போனதும் சரியான பசி. கடைக்கு கூட்டு போறேன்னு சொன்னாங்க. அது வரைக்கும் என்னால பசி தாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு நான் மேகி செஞ்சு சாப்பிட்டேன். அப்புறம் கடைக்கு போலான்னு சொல்லி கிளம்ப சொல்லிட்டாங்க. இந்த கால கொடுமை பார்த்தீங்களா? கடைக்கு கிளம்ப சொல்லும்போது பார்த்தீங்கன்னா பசிச்சமா சாப்பிட்டுட்டு அப்புறம் கடைக்கு போகலான்னு பார்த்தீங்கன்னா கிளம்பிடுச்சம்மா இந்த பொண்ணு. இவங்களுக்குலாம் வேறு வேலையே கிடையாது. இன்ஸ்டாகிராமில் எடுத்து வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் போடுறத வேலை போல். அது மூஞ்சி கழுவுனது இல்லாமல் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா வீடியோ போடுறது. நீங்கள் பார்க்குற எங்களுக்கு தான் கடுப்பாது. உனக்கு எப்படி இருக்குன்னு தெரில. நீ ஃபேக்கான ஆப்பு அது இதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் பண்ணி நீ சம்பாதிக்கிற. பார்க்குற எங்களுக்கு எரிச்சலாகுது. நாங்கள் தான் பார்த்தீங்கன்னா அதில் பாதிக்கப்படுறோம். தயவுசெய்து இந்த மாதிரி இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணாதீங்க, அன்ஃபாலோ பண்ணிவிடுங்க. இது பார்த்தீங்கன்னா ஏதோ தற்குறித்தனமாக பண்ணிகிட்டு இருக்கு. ஒரு நாள் காலேஜ் லீவை போட்டு இது பண்ணால் என்ன அர்த்தம்? படிக்காமல் எத்தனையோ பேர் இருக்காங்க. உனக்கு படிக்க வச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணால் இதை விட தற்குறித்தனமாக பார்த்தீங்கன்னா யாருமே பண்ண மாட்டாங்க. நீ ஒரு தற்குறின்னு பார்த்தீங்கன்னா நீயே நிறுச்சிட்ட. கரெக்டாக தப்பான்னு மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்து காமெடியை பாருங்க. திருநெல்வேலி மாவட்டத்தில் ஆரவாரமாக நடந்து கொண்டிருக்கும் சாணி எறிதல் போட்டியில் ஒரு பக்கம் மாமியாரும் மறுபக்கம் மருமகளும் தங்களுடைய அன்பை பாசத்தை ஒரு வருஷமாக அடக்கி வைத்த வெறியை அன்பு வெறியை சாணியாக உருண்டை பிடித்து அவரவர்கள் மாமியார் மேலேயோ இல்ல அடுத்த மாமியார்கள் மேலேயோ எரிந்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த போட்டியில் யாரு ஜெயிப்பார்கள் என்று சிறிது நேரத்தில் தெரிந்துவிடும். இந்த போட்டிக்கு நமக்கு சாணி ஸ்பான்சர் பண்ணிய காளமாடு, எரும மாடு, பசுமாடுக்கு மிகுந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். கணவர் 1000 தான் இருந்தாலும் நீ எனக்கு பொண்டாட்டிமா. மனைவி அப்படின்னா நீங்க என்ன செல்லா காசாதான் நினைக்கிறீங்க, அப்படித்தானே? சிரிங்க சிரிங்க, சந்தோஷமா இருங்க. நான்கோடோட ஒயிட்னிங் கிட் பியூட்டி பார்லர்ல ஆயிரக்கணக்காக கொடுத்து கொண்டு வர எஃபெக்ட் இந்த ஒரு ப்ராடக்ட்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் கிளென்சர் யூஸ் பண்ணி ஃபேஸை க்ளீன் பண்ணிக்கணும். செகண்ட் ஸ்க்ரப் யூஸ் பண்ணி மைல்டா ஸ்க்ரப் பண்ணணும். தேர்ட் ஸ்டெப் ஜெல் அப்ளை பண்ணிக்கணும். ஃபோர்த் மசாஜ் கிரீம் யூஸ் பண்ணணும்.